தமிழ்மணி சார், இந்த எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது இன்றைக்கு நடந்த இந்த பேரவையினுடைய நிகழ்வுகளை? ஒரு காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. ஏறக்குறைய எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியான நேரடி மக்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான அம்சங்கள் தானே. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வாக, ஆக்கப்பூர்வமான விவாதமாக இன்றைய பேரவையினுடைய நிகழ்வு நடந்துச்சா சார்? அது உங்கள் கேள்வியில் இல்லை. அடித்து ஆடத் தொடங்கி விட்டாரா முதல்வர் விஜய்? நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். ஆமாம், நான் ஒரு 5 வருஷம் ஆட்சியை முடிக்க மாட்டார்னு மனப்பூர்வமாக நம்பினேன். இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் அவர் ஒரு நடிகராயிலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மெச்சூரிட்டி வந்து அரசியல்வாதியாக மாறிட்டார். போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நான் அன்னைக்கு கூட சொன்னேன், நீங்கள் தான் இருந்தீங்க. திரு உதயநிதியை கைது பண்ணணுமா, விசாரிக்கணுமா? அவர் ஸ்கோர் பண்ணிட்டார்னு அவங்கக்கிட்ட சொன்னீங்க. முதலமைச்சர் அன்னைக்கும் சொன்னால் திருப்பி எப்படி ஸ்கோர் பண்ணார்? கைது பண்ணு, ரிமாண்ட் பண்ணாத. சார், எக்ஸலண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சாதாரண மனிதனால் புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஒரு வக்கீலான எனக்கு கூட இது தோணி இருக்குமானா அவருக்கு வக்கீல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் அவர் கண்டுபிடிச்சிட்டார் விஜய்ன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அது எக்ஸலண்ட் ஸ்ட்ராட்டஜி. உனக்கு ஒரு பயம் வைக்கணும்னா, உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். ஆனால் உனக்கு சிம்பதி வந்துடக்கூடாது. உன்னை ஜெயிலில் வச்சோன்னா, ரிமாண்ட் பண்ணன்னா நான் வேண்டாம் சார். அது ஏதோ எனக்கு அவர் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, டீ காபி சாப்பிட போகிறதும் இல்லை அவர்கிட்டனா. ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணான்னா, இது வரைக்கும் யாரையாவது தமிழ்நாட்டு அரசியலில் இங்கே இருக்க யார் வேணால் சொல்லலாம், எனக்கு கற்றுக்கிறது தான், தினம் கற்றுக்குறோம். கைது பண்ணுவேன், விசாரிப்பேன், ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு எந்த காலத்துலையாவது எடுத்திருக்காங்களா? அது மிரட்டுறது இல்லையா சார்? நீங்க வழக்கறிஞர், நீங்க நல்ல தார்மீகமா பாருங்க. ஒன்று கைது பண்ணுனா வழக்கு பதிவு பண்ணி நீங்க ஜெயிலில் போடணும் அல்லது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இதுதானே நடைமுறை. நான் உங்களை ஜெயிலுக்குள்ள போட மாட்டேன், ஆனா உங்களை நான் அலைக்கழிப்பேன், எனக்கு எதிராக பேசக்கூடாதுன்றது ஜனநாயகத்துக்குள்ள சரியா வருமா? என்ன சார் தவறு? ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் அழைச்சிக்கிட்டு போய் நீ இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்க விசாரணை, அதுக்கு விசாரணைன்னு பேர் சொல்கிறோம். எப்படி அலைக்கழிக்கிறது? அரசியல் நீங்க தானே சொன்னீங்க கைது பண்ண மாட்டோம், ஆனா அந்த ப்ராசஸ் அது ஒரு அச்சத்தை உருவாக்கும். சாரி, டோன்ட் மிஸ்கோட் மீ. கைது பண்ணுவோம், ரிமாண்ட் பண்ண மாட்டோம். சரி, அப்போ கைது பண்ணுவோம், ரிமாண்ட் பண்ண மாட்டோம்ன்றது என்னை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்கள்ட்ட நான் இதே மாதிரி நடைமுறை நடக்கும் மெசேஜ் தானே கன்வெர்ட் பண்றாங்க. ஆமா சார், யாரு ஒரு பொம்பளையை பத்தி பப்ளிக் மீட்டிங்ல இப்படி பேசலாம்னு செய்வாங்க சார். என்ன தப்பு அதுல? என் தங்கச்சிக்கு அப்ளை ஆகும், உங்க அக்காவுக்கு அப்ளை ஆகும். அது நாம என்ன கடவுளா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அந்த இடத்துல அவர் கண்டிச்சிருந்தாருன்னா, ஏய் உட்கார்றா கீழே, யாரா பேர் சொல்றது, ஏன் பேரை கெடுக்கிறீங்களா கேட்டிருந்தாருன்னா இது இவ்வளவு வந்திருக்காது. ஒருத்தர் சொல்லக்குள்ள நான் சும்மா இருந்தேன்னா சைலன்ஸு ஏற்றுக்கிறேன்னு அர்த்தமா, எதுக்கிறேன்னு அர்த்தமா? தயவு செஞ்சு என் நேரத்தை வெட்டியாக வின் பண்ண வைக்காதீங்க. அதனால் அந்த பயத்தை இன்னைக்கு சோகால்டு லீடர்ஸ்க்கெல்லாம் உண்டாகி, அவ்வளவுதான். அவங்கள துன்புறுத்தணும், ஜெயிலில் வைக்கணுங்கிறது அல்ல. 1. நம்பர் 2, அவர் சார் மேகதாதுவை பற்றி தப்பாக எடுத்துக்காதீங்க. காவிரியை பற்றி தெரிஞ்சது 2 பேர் தான். ஒன்று தேவகவுடா, அப்படியே கம்ப்ளீட்டாக தெரியும் அவர், வேறு யாருக்கா. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் துரைமுருகன். இந்த 2 பேருக்கு தான் எனக்கெல்லாம் 10% தெரியும்னா துரைமுருகனுக்கு 90%, அவர் 100% தெரியும். இந்த 2 பேர் தான் அத்தாரிட்டி. மேகதாது கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவன் அணை கட்டிடுவான். 100% நமக்கு வீக் கேஸ். எத்தனை பேர் அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துருக்கிறீங்க இந்த கடைசி ஆர்டர்னு எனக்கு தெரியாது. நான் 3 வருஷமாக இங்கே விஜயன் உட்கார்ந்துருந்தார், இதே நியூஸ் 7ல்.
பிஆர் பாண்டியன் மிக கடுமையாக என்ன இதே தான் சொன்னேன், வாதம் பண்ணார். மறுநாளும் அதே டாப்பிக்கு பிஆர் பாண்டியன் வந்து சொன்னார், சார் நாங்கள் எங்கள் வக்கீலை வச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டோம், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இங்கே நடந்தது தான் ஆப்பிரிக்காவிலே அமெரிக்கா. எனவே அவர் போகிறேன்னு சொன்னது தப்பல்ல, புரிஞ்சுக்குங்க. போனால் ஏதாவது நமக்கு அவமானம் வந்துடுமா? அப்ப எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றாங்களா? அப்ப அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் ஏன்? எதிர்க்கட்சியை தயவு செஞ்சு கேளுங்க, நான் இந்த கட்சியும் இல்லை அந்த இல்ல சார், எனக்கு நரேஷ்ட கேட்ட அதே கேள்விதான். சௌமியா அன்புமணி இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அவங்க நீங்க திமுக அதிமுக 2 பேரும் தாவேகாவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விலக்கிடுங்க. சௌமியா அன்புமணி பாமகவினுடைய எம்எல்ஏ, அவங்க சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய பார்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் கட்டுறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் அவசியம்னு பேசுறாங்க இல்லையா? இப்போ நம்ம இவர் போகிறேன்னு சொன்னதை பற்றி தான் நான் சொன்னேன். அனைத்து கட்சி கூட்டம் நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால நான் பதில் சொல்கிறேன். இது வரைக்கும் மேகதாதுவுக்கு அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் போடலையா? இல்லை தெரிஞ்சுக்க கேட்குறேன். இது வரைக்கும் போடலைன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம் இருக்கும். வருஷம் மக்கள் வரி பணத்தில் ஒரு 40-50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அப்புறம் அடுத்த கோரிக்கை என்ன? சௌமியா அன்புமணி எங்களை அவங்க சொல்கிறாங்க, எங்களெல்லாம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போங்க, நாங்கள் ஊர் சுற்றி பார்க்குறோம், உங்கள் காசுலையும் என் காசுலையும். பிரைம் மினிஸ்டர்கிட்ட வரைக்கும் பென்ஷன் கொடுக்கலையா? எம்எல்ஏவோட குரல்ல நீங்க அப்படி பேசலாமா சார்? ஊர் சுத்தி பாக்குறோன்ற வார்த்தையெல்லாம் ஒரு நிமிஷம், இவங்க கூட வேணாம் சார், தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் அழைச்சிட்டு போலாம்ல, அவங்க அங்கே தானே இருக்கிறாங்க சார். இதெல்லாம் முதல்லயே அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டோங்கிறது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இது முதல் தர. இன்னொன்று நல்ல பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் வாயில் வரணும்னா நான் உங்களை தூண்டி விட்டேன். ஒரு பொறுப்பு மிக்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, நான் அந்த கட்சியெல்லாம் இல்லை, நான் உங்களையும் அப்படி சொல்லலை. இல்லை இல்லை, இது எந்த காலத்தையும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நடிகர் கட்சியில நான் சேர மாட்டேன். அவர் சொல்கிறாரு நடிகர் கட்சி இல்லை 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 வேணாம் சார், வேணாம் சார், வேணாம், இல்லை இல்லை, அது வேணாம். நான் தப்பாக சொல்லுவேன், சேர மாட்டேன்னு சொல்ல சரியாக சேர மாட்டேன். ஆமாம், அதான் சொல் சார். அவர் இப்போ என்ன எவ்வளோ பொறுப்பாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எம்பின்னு சொன்னீங்க, அதனால நான் போகிறேன், அந்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த டீலிமிட்டேஷனை பற்றி எல்லா எம்பிக்களும் வாங்க, உங்கள் கருத்துக்கள். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு லிமிட்டேஷன் தாவேகாவுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை. யாரை கேட்கணும்? எம்பியை தானே சார் கேட்கணும். கூப்பிட்ருக்காரு, எல்லோரும் போவாங்களா? டிஎம்கே மதித்து போயிடுச்சுன்னா 2 நாள் கழிச்சு என்ன கூப்பிடுங்க, நான் வர்றேன், நான் ஓடிப்பட மாட்டேன், அது வரைக்கும் நான் எனக்கு ஒன்றும் ஆகிடாது, உயிரோடு இருப்பேன். அது அவருடைய தலையாய கடமை. இப்போ எல்லாம் என்னப்பா சொல்கிறீங்க, டிமினிட்டேஷன் எப்படி பண்ணலாம், கூடாதா, வேணுமா? நான் போய் பிரதிபலிக்கிறேன், ஒன்றும் ஆகலை. ஒரு சந்தேகம் வரும் இல்லையா சார், அங்கே நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் வரல அப்படின்னும் பொழுது, காவிரி விவகாரத்தில் நீங்கள் கூப்பிடல, அப்போ நாங்கள் ஏன் வருவோம்? அப்போ நாம சொன்னது இதில் ஏற்கனவே நிறைய கூட்டம் நடந்துருச்சு இல்லை, அப்போ ஏன் வரணும்னு கேட்குறீங்க. இவங்க தான் நாங்கள் தான் முதல்ல கூட்டம் போட்டுட்டோமே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல. இது இல்லை சார், அப்படிதானே உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக சொல்லிருக்கிறாரு. சார் இது வரைக்கும் மேகதாவுக்கு பல தடவை கூட்டம் போட்டாச்சு, பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நான் அதனால தான் அந்த உல்லாச பயணத்தை சேர்த்து சொன்னேன். வருஷம் ஒரே காரியத்தை பண்ணினீங்கன்னா ஐப்பவங்களுக்கு தாடி வளர்த்துக்கிட்டா போகிறதுனா வருஷம் போயாச்சு. இல்லை சார், இது வரைக்கும் நீங்கள் போகலன்னு சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் சார், மன்னிச்சுங்க சார், இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டரையும் பார்க்கல, இது வரைக்கும் அனைத்து கட்சியும் தமிழ்நாட்டு கூட்டம் போடலை சார். என்ன வருஷமா? அதே மேகதாது அதே 4 கிலோமீட்டர் தான். இப்போ தான் இங்கே ஏதாவது 48 கிலோமீட்டரில் நேற்று காலைல 4 கிலோமீட்டரில் வந்துச்சா, அதே தானே. அப்போ வருஷம் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு ஊர் காசில் எங்களை கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் ஒரு பெட்சி என்ன இருக்குது, அதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 156 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், ரெகக்னைஸ்டு, ரிஜிஸ்டர்டு, அதெல்லாம் அதுக்கு மேலே வேண்டாம். எனவே அவர் செய்கிறது தவறு அல்ல. இந்த ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இருக்கிறது துரைமுருகன் தான் நம்மகிட்ட இருக்கிற, அவர் திமுகவா அதிமுகவா விட்டுருக்கு, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. முதலமைச்சர் என்ன செய்யணும்னு நினச்சாருன்னா, அவர் தான் போயிட்டு வர்றதுன்னா ஒரு அவமானம்னா கூட நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அதை அவர் சொல்கிறது உண்மைன்னு எடுத்துக்கிட்டு நான் ப்ரொசீட் பண்ணுறேன்.
அவரை துரைமுருகனை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கப்பா, என்ன செய்யலாம், என்னென்ன சார், இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்ல தவிர்க்க விரும்புகிறேன்னா எங்கள் அப்பன் தமிழ்னான்னு கேட்பாங்க. நான் சொன்னால் நான் சட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2 அக்ரிமெண்ட் எப்படி போட்டேன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அக்ரிமெண்ட்டை படிச்சிருந்தாலும் அந்த 2 அக்ரிமெண்ட்டும் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு துப்பாக்கியும் பீரங்கி வச்சுருந்த கவர்மெண்ட்டு, அது மைசூர் சமஸ்தானம், அந்த அவன் சொன்ன கையெழுத்து போடுறேன்னா போட்டோம். அன்றைக்கி அவனுக்கு கவர்மெண்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில். அதனால் 2 அக்ரிமெண்ட்டு முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டு காமிச்ச இடத்துல கையெழுத்து போட்டான். அங்கே கவர்மெண்ட் அவனது எலெக்டட் கவர்மெண்ட் வந்த பிறகு முடியாதுலான்ட்டான். இன்றைக்கும் 60% மேலே தண்ணீர் நமக்கு கொடுக்குறேங்கிறது நான் சொல்ல வரேன். நான் ஒத்துக்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறான், வந்துருச்சு. நம்மக்கிட்ட தான் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட்டு எப்படி ரிலீஸ் பண்ணி தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குமாரசாமி கவர்மெண்ட் அமைச்சிட்டாரு. 4 எம்எல்ஏ வேண்டியிருக்கு அவருக்கு. தயவு செஞ்சு யாருக்காவது ரெக்கார்டு இருந்தால் எடுத்து பார்க்கட்டும். அந்த 4 எம்எல்ஏ அவர் தடவி தேடிக்கிட்டு இருக்காரு அங்கங்கே போய். அந்த நேரத்தில் இது ரிலீஸ் பண்ணான். கர்நாடகத்தில் பிரச்சனை வரக்கூடாது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு அன்றைக்கி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுக்கும் காரணம் இருக்குது. இன்னுமே சொன்னால் நான் தமிழனை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அது வேணாம், அந்த கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். மேகதாது லீகல் இஷ்யூ இல்லை. ஒரு அனுபவஸ்தாலி துரைமுருகன், அவர் திமுக தமிழன் தானே சார். அவரை ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு என்ன செய்ய முடியும்னு பேசுங்க. இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும். ஒன்று, ஒரு சொட்டு தண்ணி கூட வந்துடாது அவன் கட்டிட்டான்னா சார். முல்லை பெரியாரை அவன் ஊரில் தான் கட்டியிருக்கான், நாம் கட்டியிருக்கோம். அதை யார் மெயின்டைன் பண்ணுறதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் மெத்தட் இருக்குது. நம்பர் 1. இன்னைக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் இருக்குல்ல, சட்டமாக ஆகிவிட்டு இன்றைக்கி இது சுப்ரீம் கோர்ட், அதில் ஒரு மாபெரும் தவறு இருக்குது. மழை வழக்கமான மழை பொழிவை விட குறையுமானால் நமக்கு கர்நாடகா அந்த அளவு தண்ணியை குறைச்சி தான் கொடுப்பாங்க, தப்பல்ல. மழை பொழிவு அதிகமாகுமானால் வழக்கமாக கொடுக்குற தண்ணி தான் கொடுப்பாங்க. அதான் இன்றைக்கி வரைக்கும் யாரும் ஒருத்தரும் எனக்கு படித்து பார்த்ததாகவே தெரியல. இன்றைக்கி எந்த ஷரத்து இருக்குங்கிறது அதையும் மாற்றணும். குறைச்சிட்டியா தப்பு இல்லை, கூட வந்துச்சா கூட கொடு, என்ன தப்பு இருக்குது அதில்? ஒரு அரசியல் தலைவன் கூட தமிழ்நாட்டில், திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு சௌமியா அவங்க இதெல்லாம் படிக்கலையா? அவங்க குறைஞ்சா குறைச்சிக்க, ரைட். கூட இருந்தால் நீ எடுத்துக்கோ. இல்லையா? இப்படி ஒரு மத்திய நான் கேள்விப்பட்டதே இல்லையே.